ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். ஃபஸ்ட்டு இந்த வாரமே பார்த்தீங்கன்னாக்க டிக்கெட் டு ஃபினாலே வீக். இவன் ஸ்ட்ராட்டஜி இவனுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சின்னு எல்லாரும் கும்பலாக அங்கே உட்காந்து பேசுகிறாங்க, இங்கே உட்காந்து பேசுகிறாங்க, இங்கே உட்காந்து பேசுகிறாங்க. இவங்க அவங்கள்ட்ட சாரி கேட்குறாங்க, அவங்க இவங்கள்ட்ட சாரி கேட்குறாங்க, திரும்ப எல்லோரும் சேர்ந்து பேசுகிறாங்க. இப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு முடிவு வந்துருச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக போக போகிறது இல்லை அப்படின்னுட்டு. அடுத்தாப்பில் இதுக்கு தேர்ட் டாஸ்க்கு லைட்ஸ் ஆன். லைட்ஸ் ஆன் என்னென்னாக்க, கார்டன் ஏரியாவில் ஒரு போடியம், எல்லாருக்கும் தனித்தனி போடியம் இருக்கும். அவங்க நேம் ஒட்டப்பட்டிருக்கும். அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலேருந்து லைட்டு தொங்கும். கொஞ்சம் லைட்டாக எம்பினா தான் அதை இவங்க டச் பண்ண முடியும். அதை டச் பண்ணிகிட்டே நிற்கணும். யார் லாங் டைம் நிற்கிறாங்களோ அவங்க வின்னு. ஸோ இதில் தாங்க விஷால் ஃபஸ்ட்டு வந்தார். நான் தப்பாக சொன்னேங்க. அப்போது ஃபஸ்ட்டு இதில் அது அணைஞ்சிருத்துன்னா அவங்க அவுட்டு. ஒரு சில பேருக்கு அவங்க அணைஞ்சதே தெரியல. ஸோ பிக் பாஸே கூப்பிட்டு சொல்லிட்டாரு, உன் பல்பு காலிப்பா அப்படின்னுட்டு. ஃபஸ்ட்டு ரயான் அவுட் ஆகிட்டார் இதில். அடுத்தது அருண், தேர்டாக பவித்ரா, நாலாவதாக ஜாக்லின். அடுத்தது பார்த்தா 30 நிமிஷம் விளையாடி இருக்கீங்க அப்படின்னு சொன்னார் பிக் பாஸு. அதுக்கப்புறமா ராணவ் அவுட் ஆனார். அடுத்தது சவுண்ட் அவுட்டு. 7ஆவதாக மஞ்சரி, 8ஆவதாக முத்து அவுட்டு. ஸோ முத்து கெட்ஸ் 1 பாயிண்ட். இப்போ தான் அவருக்கு பாயிண்ட்ஸ் டேபிளே ஓப்பன் ஆகுது. அடுத்தது தீபக் அவுட்டு, 2 பாயிண்ட்டு. விஷால் இஸ் அ ஃபைனல், ஹீ கெட்ஸ் 3 பாயிண்ட்ஸ். விஷால் ஹாப்பி, ஏன்னா அதில் ஒரு 3 பாயிண்ட்ஸ், இதில் ஒரு 3 பாயிண்ட்ஸு. அண்டு மிட் நைட்டு விஷாலும் ராணவும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு கேமராவில் அந்த நாளை முடித்தாங்க. அடுத்தது இன்றைக்கி மார்னிங், தட் இஸ் டே 87 மார்னிங். மஞ்சரி பெஸ்ட்டு, அதாவது ஜாக் டாஸ்க் லெட்டர் படித்தாங்க. அது என்னன்னாக்க, எனக்கு 3 பாயிண்ட்டு, அதுக்கு எனக்கு ஏன் மிகவும் தேவைன்னு எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கொஞ்சம் அந்த டாப்பிக்லேருந்தே டீவியேட் பண்ணியே பேசின மாதிரி இருந்தது. மஞ்சரி உண்மையிலே நல்லா பேசினாங்க. மஞ்சரியோட ஸ்பீச்சுக்கு 3 பேர் ஓட்டு போட்டு அவங்களுக்கு தான் வின்னுட்டாங்க. ஆக்சுவலாக இதுவும் டாஸ்கா. இதை பற்றி இது டாஸ்க்குங்கிறதே ஜாக்லினுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வருத்தப்பட்டுருக்காரு. இதில் மஞ்சரிக்கு சூஸ் பண்ணி 3 பாயிண்ட்டு. ஆனால் மஞ்சரியினுடைய 3 பாயிண்ட்டை நீங்கள் ஹவுஸ்மேட்ஸ்டேருந்து தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்டேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். மஞ்சரி க்ளீனாக பிளான் பண்ணாங்க. பிகாஸ் ரயான், விஷால் அண்ட் ராணவ்கிட்ட தான் நிறைய ஓட்டு இருக்குது. 3 பேர்ட்டேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க 3 பேருக்கும் ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருது. விஷால் நேத்திக்கு 6 பாயிண்ட் ஜெயிச்சார், 1 பாயிண்ட் குறைஞ்சு 5 ஆகிடுவார். அந்த மாதிரி இவங்க 3 பேர்ட்டேருந்து ஒரு பாயிண்ட் அவங்க எடுத்ததுக்கு அப்புறமா முத்துவும் சௌந்தர்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னது ஏன் நீ வேலிட்னு ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி. சௌந்தர்யா இப்போ ரொம்ப அப்படியே முத்து மேலே ஒரு கடுப்பில் இருக்காங்க. நீ வேணுன்ட்டே பண்ணுற, ப்ரொஜெக்ட் பண்ணுற, நீ ஒவ்வொரு இடத்துலையும் பேசியே எல்லாத்தையும் சமாளிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம். அடுத்தது டெலிஃபோன் டாஸ்க்கு. அதாவது கார்டன் ஏரியாவில் ஒரு டெலிஃபோன் இருக்கும். அது டெலிஃபோன் மணி ஒலிக்கிறதுக்குன்னு நம்ம பிக் பாஸ் டியூனே போட்டு விட்டாங்க. இந்த டெலிஃபோன் டாஸ்க்கு ரொம்ப நல்லா விளையாடப்பட்டது. இதுக்காகவே காத்திருந்தெல்லாம் விளையாடுவாங்க. ராத்திரியெல்லாம் வரும்னு நினச்சி பக்கத்துலேயே உட்காந்துடலாம். ஆனால் இந்த தடவை டெலிஃபோன் டாஸ்க்கை கொஞ்சம் கடுமையாகவே ஆக்கிட்டாங்க. டெலிஃபோன் டாஸ்கில் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க மற்ற பிளேயர்லேருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணி இவங்களுக்காக விளையாட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். அதில் இன்றைக்கி 4 பேர் டெலிஃபோன் அட்டன் பண்ணாங்க. முதல்ல முத்து, ஆனால் 4 பேருமே விட்டுட்டாங்கங்க. அதுதாங்க அல்டிமேட்டு. முத்து அவருக்கு என்னென்னா, ஒரு இது பேப்பர் கப்ஸ் கொடுத்து அதை ஃபோர்ட்டு மாதிரி எழுப்பணும். கீழே 10, 9, 8, 7ன்னுட்டு அதை அடுக்கணும். அவங்க ஃபஸ்ட்டு ஜாக்கை தான் சொன்னார் முத்து. ஆனால் ஜாக் யோசித்து பார்த்தாங்க,
லூஸ் பண்ணிட்டோன்னா அடுத்தது முத்துக்கு சாதகமாக போயிடும். இவங்க எல்லாரும் ஒரு கேம் விளையாடுறதுக்கு முன்னாடியே இதை வின் பண்ணினா இவனுக்கு சாதகம், இதை லூஸ் பண்ணினா நமக்கு சாதகம், இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. அதாவது வெளியில் இருக்கிற ஆடியன்ஸு நம்மளை எப்படி எடை போடுவாங்க அப்படிங்கிறத மட்டுமே யோசிக்கிறாங்க. ஜாக்லின் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த டாஸ்கில் இருக்கிற ஒரு பெரிய இது என்னென்னா, நீங்கள் யாரையுமே கன்வின்ஸ் பண்ண முடியல உங்கள் டாஸ்க்கை செய்ய வைக்கிறதுக்குன்னா யூ வில் லூஸ் 1 பாயிண்ட். அதுதான் அதில் பெரிய விஷயம். இவர் ரயானை கேட்குறாரு, ரயான் ஓகேன்னுறாரு. மஞ்சரி அருண் எல்லாரும் ஆஃபர் பண்ணுறாங்க, நான் பண்ணுறேன்னுட்டு. ஆனால் இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ரயானுக்கு இது பண்ணுறதுக்கு ரீசனா, இந்த டெலிஃபோனை அடித்த உடனே எடுக்க போகிறதுக்கு கால் இல்லையா, எல்லாரும் ஆர்வமாக இருந்தாங்க. யார் ஃபஸ்ட்டு போய் தொடுறாங்களோ அவங்க அட்டன் பண்ணிக்கலாம் காலன்ட்டாங்க. முத்து போய் தொட்டுட்டாரு. பின்னாடியே ஓடி வந்த ரயானும் தொடர்றதுக்கு சான்ஸ் ரயானும் தொட்டார். ஆனால் தீபக்கு அண்டு இவங்க ஜாக்லின்லாம் இல்லை முத்து தான் தொட்டான்னு உடனே ஓன் டீம் ஆளுங்க நீ தான் தொட்டேன்னு சொல்லுவாங்கங்கிற மாதிரி ரயான் பேச ஆரம்பித்தார். அதில் முத்து கொஞ்சம் கடுப்பாயிட்டார். அது மட்டும் இல்லாமல் நேத்திக்கு நீ பயந்து போயிட்டு தான் விளையாடின, என்ன தோற்கடிக்கிறதுக்காக நீ டீம் சேர்த்தங்கிறத பக்கமாக உட்காந்து அவன் பேசிகிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த யார் முதல்ல தொட்டது ஓன் டீம் ஆளுங்கிறதுனால நீ ஓகேன்னு சொன்னங்கிறத இன்னும் 2 நாள் இவன் பேசுவான், அவனையே கூட்டிகிட்டு போயிட்டேன்னா அப்படின்னாரு. அதே மாதிரி அதால் ரயானால் 90 செகண்டுக்குள்ளே அடுக்க முடியவில்லை. அந்த டாஸ்கில் தோற்று போயிட்டார் முத்து. அந்த டாஸ்க்லேருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். இனிமேல் கால் வந்ததுன்னா அவர் விளையாட முடியாது. அடுத்தது தீபக்குக்கு 5 லிட்டர் வாட்டர் குடிக்கணும். அவர் போயும் ராணவை சூஸ் பண்ணார். ராணவ் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நின்றுட்டுருக்காரு, ஒரு செல்ஃப் டவுட்லேயே நின்றுட்டுருக்காரு, என்னால் குடிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னுட்டு. இவங்க என்ன பண்ணிட்டாரு, தீபக்கு நீ நல்லா ஹைட்டும் வெயிட்டுமா இருக்குடா, நீ உன்னால் குடிக்க முடியும்டா, தம் கட்டினா குடிச்சிடலாண்டான்னு சொல்ல அவர் உள்ளே போய் வாந்தி எடுக்க சாப்பிட்டது அத்தனையும் அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கூடை வச்சுருந்தாங்க. அந்த கூடையில் கருப்பு கவர்லாம் போட்டு அவர் எடுத்த வாந்தியில் பெரட்டி அவர் தண்ணி குடித்ததை விட வாந்தி எடுத்தது தாங்க ஜாஸ்தி. கேட்டால் வெளியில் வந்த உடனே அப்போ எங்கள் வீட்டிலலாம் அழுதுருப்பாங்கல்ல, எனக்கு நல்லா ஓட்டி ஏறி இருக்கும்ல, நான் ப்ரமோவில் வந்துடுவேன் இல்லை. இவர் ஆக்சுவலாக எதுக்காக கேம் விளையாடுறாரு, ப்ரமோவில் வரணும் பார்க்கப்படணுங்கிறதுக்காகவே வா. எப்படியோ தீபக் தோத்துட்டாரு. அடுத்தது ஜாக் எடுத்தாங்க 3rd ஃபோனை. அவங்களுக்கு வச்சு செஞ்சிட்டாரு பிக்பாஸ். அதாவது நீங்கள் யாராவது ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணணும், அவங்க இதுக்கப்புறம் இந்த கேமை விளையாடவே முடியாது, இந்த டிக்கெட்டு ஃபினாலே கேம்லேருந்தே வெளில போயிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அருண் பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் கடைசியில் யாருமே செய்யலை. பிகாஸ் இவங்க சொல்கிறாங்க யாருமே செய்யலைன்னா எனக்கு 1 பாயிண்ட் மைனஸோடு போகும், நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு 3 பாயிண்ட் வரும், நான் 3 பாயிண்ட்டையுமே உங்ககிட்ட கொடுத்தாலும் இதன் பிறகு நீங்கள் எந்த டாஸ்க்குமே பண்ண முடியாது, அந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஜாக்லினும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. ஸோ அந்த டாஸ்கில் ஜாக்குலின் தோர்த்து விட்டார்கள். அவங்களுக்கு -1 பாயிண்ட். அடுத்தது 4வதாக சௌந்தர்யாவுக்கு எடுத்தாங்க. அதில் விஷால் நான் பண்ணுறேன்னாரு. ஒரு ஃபுல் சாப்பாடுன்னா கிட்டத்தட்ட 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கான சாப்பாடு. அதை 45 நிமிஷத்தில் சாப்பிட்ணும். அதை சாப்பிட்றதுக்கு விஷால் போகிறதுக்கு முன்னாடியே பிக்பாஸ் கூப்பிட்டு அவரை பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி, பிகாஸ் இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டா வெடிச்சிரும், ஏதாவது கொண்டு போய் காம்ப்ளிகேஷனில் விட்டுடுங்கிறதுக்காக ஃபுல் டெஸ்ட்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அனுப்பிச்சாங்க. ஹீ டிட் இஸ் பெஸ்ட்டு. ஆக்சுவலாக வேறு யாராவது இருந்தான்னாக்க ஓரளவுக்கு மனசு இறங்கி கொடுப்பாங்க. பட் பிக்பாஸ் இல்லை, இன்னும் அதில் என்னென்னமோ பாக்கி வச்சுருந்தாரு. கொஞ்சம் சலாடு, ஒரு 4 பீஸ் ஜிலேபி பார்த்திங்கன்னா 10 பீஸ் இருந்தது. நான் மட்டுமே 4 பீஸோ 6 பீஸோ இருந்தது. அது போக சைட் டிஷ்ஷஸ்ஸு, சாதம், பன்னீர் சப்ஜி, தால், அது போக ஒரு ஜக்கு நிறைய லஸ்ஸி, எல்லாத்தையும் காலி பண்ணினாருங்க அந்த மனுஷன். பாவம் 45 நிமிஷம் சாப்பிட வேண்டியது வாந்தி எடுக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது வாந்தி எடுக்க வேண்டியதுன்னு
நல்லா பண்ணினார். பட் கடைசியில் அதில் தோற்றுவிட்டார்கள். அடுத்தது டிடிஎஃப் டாஸ்க்கு 6, அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாமே.